எனக்கு மேரேஜ் ஆகி 10 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 10 மந்த்ஸ்ல என்னோட இந்த மேரேஜ் லைஃப் வந்து என்னை எமோஷனலி ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். இன் எ குட் வே. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோன்னா நான் வந்து எமோஷனலி ஐ பிகேம் ஸோ செக்யூர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அது காரணம் என் ஹஸ்பண்ட் தான். இந்த யூடியூப் சேனலே எடுத்துக்கோங்களேன். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் பிறந்த வீட்டில் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்லாம் கிடையாது. என் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க, என் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி மற்றவங்க யாரும் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்த டேரக்டாக எனக்கு கொடுத்தது கிடையாது. ஈவன் எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா கிட்ட அதே யூடியூப் சேனல் வச்சிருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணது நான் புகுந்த வீட்டில் தான் அப்படின்னு சொல்லுவேன். என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த ஊரில் பாதி பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நல்லா பண்றீங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய சொன்னவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னவங்களும் என்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. நிறைய பேர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலனாலும் ஒரு 1000 தாண்டறதுக்கு காரணம் மெயினாக இருந்தது அவங்க தான். அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடலை, என்னெல்லாம் சொல்ல மாட்டேன். வீடியோஸ் போடலைனாலும் ஏன் வீடியோஸ் பாப்பா போட மாட்டேங்கிறது என் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எமோஷனலி ஃபீல் செக்யூர். ஓகே, நான் பண்ற விஷயம் ஏதோ ஒன்று வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அஷ்யூரிட்டியா மேரேஜ் லைஃப் தான் காட்டுச்சு அப்படின்னு வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். எங்க வீட்டு சைடு யாரும் எதிர்த்து பண்ணாத விஷயத்த நான் பண்றேன் அப்படிங்கிறப்போ எனக்கு நின்ன ஒரே ஆள் யாருன்னு அடுத்த மேரேஜ்க்கு அப்புறம் எனக்காக நிக்கிறது அஃப்கோர்ஸ் என் ஹஸ்பண்ட் தான் ஸ்ட்ராங் பேக் போன் அந்த இடத்த. மற்றபடி என் மாமாவா இருக்கட்டும், அத்தையா இருக்கட்டும், யாருமே என்னமே சொன்னது கிடையாது. ஏன் பாப்பா அப்படி பண்ணுது, யாரும் சொல்ல, நல்லா பண்றேன். ஈவன் எங்க மாமா வந்து நிறைய வீடியோஸ்க்கு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத விட வேற என்ன எனக்கு வேணும் சொல்லுங்க. யூடியூப்காக மட்டுமே தான் நான் வந்து லிப்ஸ்டிக்கை வாங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணதே கிடையாது. யூடியூப் தாண்டி நான் வெளியே போடுறேன்னா அதே மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் அதை பண்றேன். இப்போ நான் வெளியே போறேன்னா நான் கான்ஃபிடென்ட்டா போட்டுட்டு போறேன். அதுக்கு வந்து காரணம் என் ஹஸ்பண்ட் தான். அவங்க எதுவுமே சொன்னது கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கா, நீ கம்ஃபர்டபுளா இருக்கியா, நீ பண்ணு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி எமோஷனலி நான் ஏங்குற நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃபினான்ஷியலி நான் ரொம்ப பணக்காரியா ஆகணும், ஒரு பணக்கார வீட்டில் மேரேஜ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே எனக்கு கிடையாது. பட் எமோஷனலி நான் ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்க, பட் உங்களுக்கு அந்த மாதிரி அமையலன்னா, நீங்க மேரேஜ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பார்ட்னரை நீங்க சூஸ் பண்றதுல தான் இருக்குது. நீங்க லேட்டா மேரேஜ் பண்ணாலும் கரெக்டான பர்சனை மேரேஜ் பண்ணுங்க. வயசாகுதுன்னு யார் என்ன வேணா சொல்லட்டும், சீக்கிரம் மேரேஜ் பண்ணி தப்பான வாழ்க்கையில போய் கஷ்டப்படாதீங்க. இந்த விஷயத்தை நானும் கத்துக்கிட்டேன், அதுதான் உங்களுக்கும் சொல்றேன். கேர்ள்ஸுக்கு எமோஷனல் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அது எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அது உங்களுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்.